அவங்க மனநிலை பாதிச்ச மாதிரியே சொல்றாங்க பாருங்க. அவங்க பாதிக்கல, பாதிச்ச பெண்கள் மாதிரியே சொல்றாங்க. தண்ணி சீக்கிரமா வந்துச்சுன்னா பெண்களுக்கு மன அழுத்தம் வரும், டென்ஷன் வரும், ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க, எந்த நேரமும் ரிலாக்ஸாக இருக்க மாட்டாங்க. அதனால் தயவு செய்து சுய இன்பம் பண்ணுறவங்க, இந்த போதைக்கு அடிமையானவங்களாம் தயவு செய்து விட்டுட்டு பொண்டாட்டி கூட சந்தோஷமா. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி தப்பு பண்றாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே தப்பு தான் பண்றாங்க. என்ன பண்றாங்க? கையடிக்கிறாங்க. பொண்டாட்டி வச்சுமே பண்றாங்க. அதுதான் ஏன் ஒருத்தர் சொல்றாரு, சார் எங்க மனைவி அழகா இருக்காங்க, ஏன்னா அவங்கள கண்டா எனக்கு பிடிக்கல, என் கையை தான் சார் எனக்கு பிடிக்குதுன்றாரு. அப்ப அதே கல்யாணம் பண்ணிருக்கல பண்ணிருக்கல அதை சொல்லுங்க. ஆமா, அப்ப நீங்க கையை தானே கல்யாணம் பண்ணிருக்கணும். ஆமா, ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணாக்கணே. கண்டிப்பா அது உண்மையான வார்த்தை. உங்களுக்கு ஓகே, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ எப்படி இருந்து போங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கரெக்டா இருங்க, தெளிவா இருங்க, உங்க ஒய்ஃபுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல புருஷனா வராம இந்த நேரம் சென்று விடுங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு வருது, சரி தப்பே பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, நீங்க சாருக்கு வந்து நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து நாங்கள் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு நாங்கள் சொல்லுவோம்.